கழகத்தின் சேவைக்காக அண்ணா என்றதும் அன்பை தந்து, ஆதரவு என்றதும் அறிவை தந்து, தொண்டு என்றதும் தோள் கொடுக்க வந்திருக்கும் எனது தோழர்களே, சமூக நல ஆர்வலர்களே, அகில இந்திய மக்கள் நல கழகத்தின் மூலமாக சமுதாய புரட்சியை ஏற்படுத்தி வன்முறையில்லா சமுதாயம் அமைப்போம் என்றெழுந்து வந்திருக்கும் நாளைய சமுதாயத்தின் மன்னர்களே, என்னருமை மாணவர்களே, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பாரதி கண்ட புதுமை பெண்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதி 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 இது பாதியிலே வந்த வியாதி அல்லவா? ஒரு மனிதனின் உடலில் வியாதி இருந்தால் மருத்துவரை அணுகி உடனே குணப்படுத்த வேண்டும், இல்லையே அது முத்தி மனிதனை அழித்துவிடும். அதுபோல இந்த சமுதாயத்தில் உள்ள ஜாதி மத வேறுபாடு வியாதியினை சரிப்படுத்த முன்வந்திருப்பதுதான் அகில இந்திய மக்கள் நல கழகம். மக்கள் ஜாதி பாதி மதம் பாதி என்று பிரிந்திருப்பதினாலேயே வீதிகளில் எல்லாம் ஜாதி பேசி மதம் பேசி நம்மை விலை பேசி வாழ்பவர் வாழ நாம் தாழ எதற்கு இந்த வேறுபாடுகள்? நாம் தினமும் நமது வாழ்க்கையில் எத்தனை நபர்களை சந்திக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், அன்பை பரிமாறிக்கொள்கிறோம், நல்ல நண்பர்களாக இருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது நமக்கிடையே உள்ள ஜாதி வேறு, நமக்கிடையே உள்ள மதம் வேறு என்று தெரிய வேண்டியிருந்தோ அன்று நாம் நண்பர்களாக இருந்தாலும் நம் மனதளவில் விரிசல் ஏற்பட்டு நாம் சிறந்த நண்பர்களாக இருக்க முடிவதில்லை. சிந்தித்து பாருங்கள். இந்த சமுதாயத்திலே நாம் நமக்கென ஒரு ஜாதி, நமக்கென ஒரு மதம் என்று உருவாக்கி கொண்டு பேசுகின்றோமே, இந்த ஜாதி மத வேறுபாடுகளை நாம் எங்கே பார்க்கிறோம்? இந்த ஜாதி மத வேறுபாடுகளை எதிலே பார்க்கிறோம்? இதோ நாம் உடுத்திருக்கின்ற இந்த உடை எனது ஜாதிக்காரனோ மதத்தின்காரனோ செய்தால்தான் உடுப்பேன் என்று சொல்ல முடியுமா? நாம் உண்ணுகின்ற உணவை எனது ஜாதிக்காரனோ மதத்தின்காரனோ உற்பத்தி செய்து தந்தால்தான் உண்பேன் என்று யாராலும் சொல்ல முடியுமா? அதையும் தாண்டி நம் வீட்டிலே பயன்படுத்துகின்றே டிவி, மிக்சி, கிரைண்டர், டெலிபோன் என அனைத்தையும் எனது ஜாதிக்காரன் மதத்திற்காரன் செய்து தந்தால், கண்டுபிடித்து அதை அவர் செய்து தந்தால் தான் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்ல முடியுமா? இதையும் தாண்டி இது நாம் நடக்கின்ற சாலை, இயங்குகின்ற பேருந்து, வீசுகின்ற காற்று, உருளுகின்ற பூமி, எழுகின்ற சந்திரன், பறக்கின்ற விமானம், உதிக்கின்ற சூரியன், அண்டவெளி அனைத்தும் எனது ஜாதி மதத்தின் பெயரால் இருந்தால் தான் வாழ்வேன், இல்லது வீழ்வேன் என்று சொல்ல முடியுமா? இப்படி எதிலையுமே நாம் பார்க்க முடியாத, எதிலையுமே சொல்ல முடியாத இந்த ஜாதி மத வேறுபாடு வியாதியினை நாம் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் சொல்கின்றோம். அது எங்கே தெரியுமா? இந்த சமூகத்தில் நாம் நண்பர்களாக, சகோதரர்களாக நாம் ஒன்றாக வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஜாதி மத வேறுபாடுகளை ஏற்படுத்தி நம்மளுடைய இன்பத்தை தொலைத்து துன்பத்தை சேர்க்கையாக நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம். இதையும் தாண்டி இந்த சமூகத்திலே நடக்கின்ற கௌரவ கொலைகள், நெஞ்சம் துடிதுடிக்கிறது, ரத்தம் பதறுகின்றது, இதோ கௌரவ கொலைகள். அதையும் தாண்டி உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு காரணமற்ற ஒரு பிரச்சனைகளுக்காக, ஒரு அர்த்தமற்ற ஒரு பிரச்சனைகளுக்காக நாம் நம்மை சுற்றி இருக்கும் நமது நண்பர்களையும் நமது சகோதரர்களையும் நாம் பழி வாங்குகிறோம். இது நியாயமா? கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவின் ஒரு மூலையில் நடந்த ஒரு கலவர சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கலவரம் நடந்து முடிந்த பிறகு நான் அங்கு சென்றிருந்தேன். எனது நண்பரிடம் அந்த கலவரம் பற்றி கேட்டறிந்தேன். அவர் சொன்னார், இரு தரப்பிலும் பல கொலைகள் நடந்தேறிவிட்டன, அங்கே கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன, பேருந்துகள் இயங்கவில்லை. பேருந்துகள் இயங்காத காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியே சென்றவர்கள் வீடு திரும்ப நடந்தே செல்கின்ற சூழ்நிலை. அங்கே ரோட்டிலே 3 பேர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3 பேரிலே 2 பெண்கள், ஒருவர் இளைஞர். எங்கிருந்தோ வந்த கும்பல் திடீரென்று அது 2 பெண்களையும் தாக்கிவிட்டு அந்த இளைஞனை நடு ரோட்டில் இழுத்து போடுகிறது. கும்பலில் ஒருவன் கல்லை எடுத்து அந்த இளைஞனை
பேராலே அவர்களுக்கு பின்னால் முத்திரையாக குத்திக் கொண்டு பின்னே பிரச்சனை உருவாக்கி நாமே குத்திக் கொள்வது நியாயமா? என்னருமை இளைஞர்களே, என்னருமை மாணவர்களே, சமுதாய சீரழிவை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நாம் நமக்கிடையே ஒரு கேள்வியினை வைப்போம். நமது தாய், தந்தை, சகோதரன், உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற எவரேனும் ஒருவர் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சையின் போது அங்கே ரத்தம் அதிகமாக விரயமாகிவிட்டது காரணத்தினால் மருத்துவர் நம்மிடம் வந்து சொல்கிறார், ரத்தம் அதிகமாக விரயமாகிவிட்டது, உடனே ரத்தத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், இல்லையே உயிருக்கு ஆபத்து என்று சொல்கிறார். இதோ அகில இந்திய மக்கள் நல கழகத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள், ரத்தம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். இதோ இங்கே அமைந்திருக்கும் அனைத்து இளைஞர்களும் ரத்தம் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்படி ரத்தம் கொடுக்க வரும் அந்த இளைஞரிடம், அப்படி அந்த ரத்தம் கொடுக்க வரும் அந்த இளைஞரிடம் நாம் கேட்போமா, நீ எந்த ஜாதியை சார்ந்தவன், நீ எந்த மதத்தை சார்ந்தவன், நீ என் இனத்தை சார்ந்தவனா, நீ என் மதம் ஜாதி இனமாக இருந்தால் தான் ரத்தம் கொடுக்க வேண்டும், இல்லையே அங்கே அந்த உயிர் பிரியட்டும் என்று நாம் சொல்வோமா, சொல்ல முடியுமா? அங்கே நாம் கேட்கின்றது என்ன தெரியுமா? அங்கே நாம் கேட்கின்றது இயற்கையிலே படைக்கப்பட்ட, இதோ இந்த உடலிலே இந்த நரம்பிலே இயற்கையிலே படைக்கப்பட்ட ரத்த வகை குரூப் எது என்று தானே கேட்போம். பிறகு என்ன இந்த ஜாதி மத வேறுபாடுகள்? மாணவர்களை, இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்வர் சொல்லல் பாவமணி பாப்பா என்று கல்வி அறிவை பெற்றுக்கொண்டு அந்த கல்வி அறிவை இந்த சமுதாயத்தில் இழந்து இந்த சமுதாய சீரழிவை நாம் ஏற்படுத்தலாமா? இளைஞர்களே, அன்று மனிதன் கோமணத்துடன் காட்டில் அலைந்த அறியா காலம் இல்லை இது. குதூகலமான வீடு கட்டி குழு குழு ஏசி அமைத்து வாழுகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். மங்கள்யான் போன்ற செயற்கைக்கோளை நாம் இன்று செவ்வாய் கிரகணத்துக்கு அனுப்பிவிட்ட இந்த விஞ்ஞான காலத்தில் இத்தனை வித்தியாசங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் நமக்கென ஒரு இனம், நமக்கென ஒரு மொழி, நமக்கென ஒரு ஜாதி, நமக்கென ஒரு மதம் என்று இன்னும் பல வேறுபாடுகளை நமக்குள்ளே வளர்த்துக் கொண்டு ஒரு சிறிய வட்டத்தினை ஏற்படுத்தி அந்த வட்டத்தின் வேலியை அமைத்துக் கொண்டு அந்த வேலிக்கு உள்ளே நாம் கூனி குறுகி தன்னை அழித்துக் கொண்டு கூனி குறுகி இந்த குலத்தையே அழித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வேலியை உடையுங்கள். ஏன்னருமை இளைஞர்களே, மாணவர்களே, அந்த வேலியை உடையுங்கள். லெட்ஸ் பிரேக் தி பார்டர். அந்த பார்டரை உடைத்து வெளியே வாருங்கள். லெட்ஸ் பில்ட் a non-violent society. வன்முறையில்லா சமுதாயம் அமையுங்கள். அந்த சக்தி இளைஞர்களாகிய உங்கள் கையில் உள்ளது. உங்கள் கையில் தான் அந்த சக்தி உள்ளது. உங்கள் சக்திக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். அண்மையிலே மதுரையிலே கல்குவாரியிலே
எல்லாம் வறுமையை ஒழிப்போம். நாம் எல்லாம் ஒன்று கூடி சிறப்பாக வாழ்வோம். சிறைகளை எல்லாம் மூடுவோம். எனவே மாணவர்களே, இளைஞர்களே, நாம் எல்லாம் ஒன்றாக கூடி சிறப்பாக வாழ்வோம். இருக்கின்ற சிறைகள் அனைத்தையும் நாம் மூடுவோம். நிலையான சமுதாயம் அமைப்போம். நீதியை காப்போம். அது உங்களால் தான் முடியும். எனவே மாணவர்களே, இளைஞர்களே, அங்கு குமரியது இந்த நெல்லையில் கொட்டப்பட்டிருக்கிறது. இந்த நெல்லை நமது எல்லை அல்ல, இதுதான் தொடக்கம். உங்களுடைய இந்த தொடக்கத்தின் மூலமாக இதோ அகில இந்திய மக்கள் நல கழகத்தின் இணையதளமான www.aipw.org என்ற இணையதளத்தில் உங்களது பெயர்களை பதிந்து இலவச உறுப்பினராகிக் கொள்ளுங்கள். அந்த இலவச உறுப்பினராக கொண்டு அங்கே உங்களது சபதங்களையும் உங்களது வாக்குறுதிகளையும் அங்கே பதிந்து உங்களின் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்கே பகிர்ந்து கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் அனைத்து இளைஞர்களையும் ஒன்று சேருங்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் தமிழகத்தினுடைய அனைத்து தெருக்களிலும் அகில இந்திய மக்கள் நல கழகத்தின் நற்பணிகளை தொடருங்கள். இந்த கழகம் உங்களுக்கு துணை இருக்கும். இந்த கழகம் உங்களுக்கு சட்ட ரீதியிலே துணை நின்று உங்களை வெற்றியடைய செய்யும். ஏனருமை மாணவர்களே, இளைஞர்களே, நாம் இத்தனை நேரமாக ஜாதி மதம் வேண்டாம், ஜாதி மதம் வேண்டாம், ஜாதி மத வேறுபாடுகளை களைவோம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களது மனதில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். உங்கள் மனதிலே ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். அது என்ன தெரியுமா? நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது தத்தி தவழுகின்ற வயதிலே உங்களது தாய் அல்லது தந்தை உங்களது கைப்பிடித்து அழைத்து சென்றிருப்பார் தொடக்கப்பள்ளி. அங்கே நீங்கள் சென்றதும் ஆசிரியர் கேட்டிருப்பார், உனது பெயர் என்ன? அடுத்து அவர் கேட்டிருப்பார், உனது தாய் தந்தை பெயர் என்ன? மழலை சொல்லிலே. மூன்றாவதாக அவர் அங்கே கேட்டிருப்பார், என்ன தெரியுமா? அங்கே இருக்கின்ற விண்ணப்பத்த படிவத்தில் அவர் எழுதுவதற்காக மூன்றாவது அவர் கேட்டிருப்பார், உனது ஜாதி என்ன? உனது மதம் என்ன? அதைத்தான் அங்கே கேட்டிருப்பார். என்னருமை மாணவர்களே, இளைஞர்களே, இந்த சமூகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அறிந்து ஆராய்ந்து அவிழ்த்துவிட ஆரம்பித்திருப்பதுதான் அகில இந்திய மக்கள் நல கழகம். என்னருமை இளைஞர்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் ஒரே கூட்டமாக வாழ்ந்த சமயத்தில், மக்கள் ஒரே குடும்பமாக வாழ்ந்த சமயத்தில், மன்னர்கள் ஆண்ட காலத்தில் மன்னர்களுடைய நிர்வாகத்தினை சிறப்பாக செய்வதற்கு ஒரு பிரிவினரையும், போர் புரிவதற்கு ஈரமாக போர் புரிவதற்கு ஒரு பிரிவினரையும், திறமையாக வியாபாரம் செய்வதற்கு ஒரு பிரிவினரையும், பல தொழில் கொண்ட சிறு தொழில் கொண்ட பல சிறு தொழில்களை செய்வதற்காக ஓர் பிரிவினரையும் பிரித்தார்கள் மன்னர்கள். அங்கே பிரிக்கப்பட்ட அந்த பிரிவினர் தங்கள் குடும்பங்களில் செய்யப்பட்ட தொழில்களை பரம்பரையாக குலம் குலமாக செய்து வந்ததால் அங்கே உருவானது குலம். இந்த குலம் உருவான காரணத்தினால் அது நாளடைவிலே இந்த குலத்தினிடையே பல மாபெரும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. இந்த ஏற்றத்தாழ்வுகளினால் அங்கே உருவானது தீண்டாமை. இதனை அறிந்த அறிஞர்கள், வல்லுநர்கள் சமுதாயத்தை சமநிலை பெற்றிட, சமுதாயத்தில் சமநிலை இல்லை என்றால் அது சீரழிவை ஏற்படுத்திடும் என்பதற்காக சமுதாயத்தை சமநிலை பெற்றிட, தீண்டாமை ஒழித்திட, அதை கல்வியின் மூலம் களையெடுப்போம் என்பதற்காக பள்ளியிலே கணக்கிடப்பட்டதுதான் இந்த ஜாதி மத வேறுபாடு. ஏனருமை மாணவர்களே, இளைஞர்களே, மனதிலே இருக்கின்ற அந்த வேறுபாடுகளை எடுத்தெறியுங்கள். நாளை அந்த ஏடுகளில் தானாக அது மறைந்துவிடும். 100% கல்வி பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் இன்று உங்களுடைய மனதில் பல கலைகளை வளருங்கள். தீய கலைகளை பிடுங்கி எறியுங்கள். மனதிலே கொள்ளையடிப்பதை விரட்டிவிட்டு வெள்ளையடியுங்கள். அன்று நாம் வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்று வெள்ளையனை வெளியேற்றிவிட்டு நாம் சுதந்திரம் பெற்றுக் கொண்டோம் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இல்லை, இன்று நாம் நமது மனதளவில் நமக்கென இனம், மொழி, ஜாதி
என நமக்குள்ளே பல வேறுபாடுகளை ஏற்படுத்தி மனதளவில் நான் மீண்டும் சுதந்திரம் பெறவில்லை. இந்த குடியரசு தின விழாவிலே என்னருமை மாணவர்களே, இளைஞர்களே, இந்த குடியரசு தின விழாவிலே இது ஒரு சுதந்திர போராட்டம். இந்த சுதந்திர போராட்டத்திற்கு எழுச்சியை நீங்கள் ஆரம்பியுங்கள். நாளைய வரலாறு சொல்லட்டும். 21ஆம் நூற்றாண்டில் 2015ஆம் ஆண்டில் இளைஞர்களின் ஏற்படுத்திய தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ஏற்படுத்திய எழுச்சி அது தமிழகத்தை புரட்டி போட்டது என்றிருக்கட்டும். உங்களது அன்பினால் உள்ளங்களை வெல்லுங்கள். உறவுகள் உங்கள் கையில். உங்களது அறிவினால் ஜாதி மத வேறுபாடுகளை கொல்லுங்கள். இந்த உலகமே உங்கள் கையில். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்கொன்றனாரின் சொல்லித் திரும்ப நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த நாட்டை செழிக்கச் செய்வோம்.